வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம கள்ளிக்கட்டு குயில் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டீ தான், அதாவது ஹைபிஸ்கஸ் டீ. ஹெல்த்தி ஹைபிஸ்கஸ் டீ, இதயத்தை காக்கும் செம்பருத்தி டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை வந்து அழுத்தி வச்சுருங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதயம் காக்கும் செம்பருத்தி டீ தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் செம்பருத்தி பூக்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பறிச்சிட்டு வந்துடலாம். இந்த பூக்கள் பறிக்கிறப்பவே வந்து சில விஷயங்கள் ஏன் வந்து இதயம் காக்கும் செம்பருத்தி டீன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தமும் கெட்ட கொழுப்பு தாங்க. இந்த செம்பருத்தி டீயை நம்ம சாப்பிட்றப்ப ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்டிஎல்லை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி பூக்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி ரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய அது வந்து சிஸ்டாலிக்காக இருக்கட்டும் டயஸ்டாலிக் ப்ரெஷராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதயத்தை மட்டும் காக்கிறது கிடையாதுங்க. லிவர் டேமேஜ் அல்லது கல்லீரல் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் வந்து கல்லீரலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த செம்பருத்திக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ், அதாவது கேன்சரை தடுக்கக்கூடிய பண்புகளும் வந்து இந்த செம்பருத்தி பூக்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதாங்க நன்மைகள். வாங்க நம்ம தேவையான அளவுக்கு செம்பருத்தி பூவை பறிச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம டீ போட ஆரம்பிக்கலாம். இப்போ செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டோம். நம்ம என்னென்ன டீக்கு தேவை அப்படின்னா, செம்பருத்தி பூ கூடவே வந்து 2-3 இலைகளே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா செம்பருத்தியில் வந்து அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தது. டேஸ்ட்டுக்காக வந்து தேன் எடுத்துகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்மளுடைய எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தேன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வந்து வேண்டாம். லெமன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த செம்பருத்தியோட முழு குணமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா லெமன் வந்து ரொம்ப அவசியம். இப்போ நம்ம 3 டம்ளர் டீ போட போகிறோம்னா கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துகிட்ருக்கேன். 1 சொம்பு தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு இந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாலும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்களெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த இலையை நல்லா கழுவி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணின அந்த பூக்கள் வந்து நம்ம எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டீ வைக்கிற பாத்திரத்தில் வந்து போட போகிறேன். நல்லா கழுவின மகரந்தங்கள் எடுத்த பூக்கள், அதோட அந்த இலைகளையும் நான் கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இலைகளையும் வந்து போட்டு வச்சிடலாம். எப்பயுமே பூக்களை மட்டும்தான் போட்டு டீ வைப்பாங்க. நான் வந்து பூக்களோடு இலைகளையும் போட்டு வைக்கிறப்ப முழுமையான மருத்துவ குணம் வந்து நமக்கு கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு படபடன்னு கொதிக்க விடக்கூடாது. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கொதிக்கிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இயற்கையான பொருட்களில் வந்து சத்துக்கள் வீணாகாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்களேன், அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த பூக்களுடைய சத்துக்கள் அதனுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்குது. அந்த பூவோட நிறம் மாறுது, தண்ணியோட நிறம் வந்து ஒரு அழகான ஊதா நிறத்துக்கு வந்து மாறும். என்னடா சிவப்பாக மாறலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? டீ முழுமையாக முடிஞ்ச பிறகு பாருங்கள். இப்போ அந்த டீ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டம்ளர்ஸில் வந்து தேவையான அளவுக்கு வந்து தேனை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து தேன் போடுறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. சரி, கஷ்டப்பட்டு டீ போடுது, நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள்கிட்ட தேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இல்லை ஸ்வீட்டே போடாமல் கூட நான் குடிக்க முடியும்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் தயவுசெய்து போட்டுறாதீங்க. இப்போ வந்து டீ பாருங்கள் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு, ஏன்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு இல்லையா, அதனுடைய ஃப்ளேவர் சத்துக்கெல்லாம் தண்ணியில் இறங்கணுங்கிறதுக்காக ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, ஹெல்தி ஹைபிஸ்கஸ் டீ ரெடி ஆகிடுச்சு. இதயம் காக்கும் செம்பருத்தி டீ இப்போ குடிக்க ரெடி. நான் அதில் வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விடுறேன். 4 டம்ளருக்கு ஒரு முழு லெமனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாகாதீங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை பிடிக்கும், என் பையனும் புளிப்பு சுவை சாப்பிடுவாங்கனால ஒரு முழு லெமன் நம்ம உடம்புல சத்துக்களை கிரகிக்க வைக்க அந்த எலுமிச்சை இருக்கக்கூடிய விட்டமின் சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எனக்கு புளிப்பு சுவை வேண்டாம் கொஞ்சம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே தேன் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம சூடாக ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படி ஹாயாக வந்துட்டு ஒரு பாட்டை கேட்டுகிட்டே வந்து நம்ம டீயை குடிக்க வேண்டியதான். நல்லா இதே மாதிரி செம்பருத்தி டீயை வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அப்லோட் பண்ணுங்கள். அது என்னோட அடுத்த வீடியோக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. பூவே செம்பூவி உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். ஹாப்பியாக டீ சாப்பிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல்ங்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் ஃபில்டர் தான். இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களை வடிகட்டுறப்ப கண்டிப்பாக நீங்கள் சில்வர் ஃபில்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கலராக கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான வந்துட்டு இயற்கை பொருட்களை இயற்கை மூலிகைகளை வச்சு கலர்ஃபுல்லாக வந்து நம்ம டீ சாப்பிட்றப்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன கலருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லைங்களா? என் பையன் பார்த்தோன்னே அம்மா ரெட் கலர் டீமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக குடிச்சிட்டேன். எல்லோரும் ஹாப்பியாக டீ போட்டு குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.